வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்லா மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் ஆரம்பத்தில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை வச்சுருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனோடு சேர்க்கை விட்டு சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அண்ட் ராசியில் கேதுவனுடைய சஞ்சாரம் என்பதும் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலமையான மாதமாகவே இருக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் ஒரு தெளிவின்மை நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களுக்குள்ளேயே மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகக்கூடிய விஷயங்களும் உண்டு. நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குத்தான் பார்ப்பாங்க. நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் போய்கிட்டு இருக்கும். ஸோ மாதத்தின் முற்பகுதி முழுக்க சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்க சொன்னீங்க. என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம், எப்படி வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு அவசியம். அதே போல் கூட இருக்கிறவங்க வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள், அதே போல் எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்க பெரும்பாலும் உங்களை டாமினேட் பண்ண தான் இந்த மாதம் விரும்புவாங்க. எப்போவுமே சிம்மராசிக்காரங்க தான் மற்றவங்களை டாமினேட் பண்ண நினைப்பாங்க. பட் சில நேரங்களில் சிம்மராசிக்காரங்களும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதம் அப்படித்தான் இருக்குது. அதுவும் மாதத்தின் முற்பகுதிகள் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே தவிர மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் அப்படியே தலைகீழாக மாறும். சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பிரிஸ்காக மாறிடுவாங்க. ஒரு கலகலப்பு தன்மை அதிகரிக்கும், முகப்பொழிவுகள் உருவாகும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள் கடந்த சில மாதங்களாக ரொம்பவுமே சோர்வாகவும் சலிப்பாகவும் காணப்பட்டுட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய
முகப்பொழிவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கி இருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாத்துலேயுமேருந்து எப்படியோ வெளியில் வந்துட்டோமா, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு உண்டு. அதனால் சிம்மராசிக்காரங்க மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்பவும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவீங்கன்னு சொன்னால், குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சகதியும் அடைகிறாங்க. ராசிக்கு யோகஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல, அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்து. அதனால் மாதத்தின் பிற்பகுதி சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஆதாய அனுகூலங்கள், சிறப்பான விஷயங்கள்னு பார்க்கலாம். மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் இருப்பது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் பெரும்பாலும் பெருசாக எதுவும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அமைதியாக அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. புதிய விஷயங்கள், காரியங்களில் சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். சில தேவைகள் பூர்த்தி ஆகும், சில கடினமான முயற்சிகள் எடுப்பீங்க, அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால், பட் இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதிகள் ராசி ரீதியாக சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிறதுனால ரொம்ப பிரிஸ்காலாம் இருக்க முடியாது. இருக்கிற விஷயங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதிகள் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் வரும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களும் பார்க்கலாம். குறிப்பாக தொழில், வேலை, உத்தியோகமாக சில திடீர் எதிர்பாராத மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவுமே டென்ஷனை ஏற்படுத்தும். நிறைய குழப்ப நிலைகளையும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளும் உண்டாக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாதத்தின் முற்பகுதி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் கையாளுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே சரியாயிடும். எல்லாத்தையுமே சிறப்பாக கையாளுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஈஸியாக சால்வ் ஆகிட்டு அடுத்த கட்டத்தில் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதனால் மாதத்தின் முற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓகே தான், பெரிய சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகள் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் சிக்கலாகத்தான் போய்கிட்டு இருக்குது. இதற்கு முன்னாடியே பல பதிவுகளையும் சொல்லியிருக்கேன். காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. ஸோ இந்த மாதமும் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கங்க. தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. வரவு செலவுகள் கணக்கு வச்சு செயல்படுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. யாரோ சொல்கிறாங்க, எதையோ செய்கிறாங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், அந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் அனுசரித்து போய்க்க முடியும். பட் இருந்தாலுமே பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இன்னும் உருவாகலை. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே அதை டீல் பண்ணிக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும், கைமாற்றல்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அல்லது பழுதுபார்க்கக்கூடிய விஷயங்கள் போன்ற நிலைகள்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் தேவையின் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் இருக்கும். அது ஒரு சாதகமான நிலைகளாகத்தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த அசட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்குது. விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் காரியங்கள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருப்தியற்ற நிலைகளாக தான் இருக்கும். வேண்டாத ஒரு பாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சமீப காலங்களில் என்ன தான் பண்ணினாலும் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியறதே இல்லை. என்ன தான் நம்ம அனுசரித்து போனாலும் அவங்களுக்கு அது சரியாக ஒத்து வராதனால தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகுது. இது குடும்ப உறவுகளையும் அதிகமாக தென்படுது. கிட்டத்தட்ட இந்த மாதம் அந்த சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். குடும்ப உறவுகள் வகையில் அது பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்கள், குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அன்கண்ட்ரோலாக தான் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த சமாச்சாரங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லாம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அனுசரித்து போய்க்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்க்க முடியும். மாணவர்கள் ஃபோக்கஸை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அஷ்டமச்சின் நடந்துட்டு, இன்னொரு பக்கம் ராசியில் கேது இருக்குது. அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களும் சாதகமாக தான் இருக்கும்.
ஆனால் தியரிட்டிக்கலாகவோ இல்லை சர்டிஃபிகேட் விஷயங்களாக வரும்பொழுது அது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாத கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. அதே போல் இந்த கல்வி வித்தைகள், இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நன்மைகள், ஆதாயங்களையும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயமும் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.